ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் பற்றி ஏதாச்சும் அப்டேட் இருக்கா அப்படிங்கிறத 1 2 3 கோ ஸ்டார்ட். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துலாம் வாங்க. ஸோ விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மாவட்டத்தில் இன்டர்வியூ வரைக்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரைக்கும் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்தர் ப்ராசஸ் எதுவுமே பண்ணலை. இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து ஃபுல்லாகவே ஹோல்டில் இருக்குது, எதுவுமே பண்ணலை. கிட்ட போய் இதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல நிறைய பேருக்கு. அதுக்கு நான் போன வீடியோவில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சிஎம் செல்லுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக கால் பண்ணியோ இல்லை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வெப்சைட் மூலியமாக கேட்கலாம். கேட்டிங்கன்னா அவங்க அஃபிஷியல் இன்ஃபோ கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுங்க, இல்லைனா எப்படி வெப்சைட்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் மூலியமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கும் நீங்கள் நிறைய பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கும் அது என்ன ப்ராசஸ் எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துட்றேன் வாங்க. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூகுள் குரோம் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சிஎம் செல் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைன் TNEJA.org அப்படின்னு வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன். கிளிக் பண்ணிங்கனாலும் டேரெக்டாக போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு டேரெக்டாக கீழே வந்தீங்கன்னா சிஎம் செல்லோட அஃபிஷியல் கால் நம்பர் என்னன்னா இதுதான் 1100. இதுதான் வந்து அஃபிஷியல் கால் நம்பர். மெயில் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cmcell@tn.gov.in அப்படிங்கிறது தான் மெயில் ஐடி. பட் அஃபிஷியல் வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது தான் எப்பயுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரூஃப். நானுமே வந்து சிஎம் செல்லுக்கு கால் பண்ணியிருந்து கேட்டேன். ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய அப்டேட் எதுவுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அவங்க பேசினது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துடும், கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் வந்து நான் கால் பண்ணதை அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லை அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு தெரியாததுனால நான் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்டாகவே ரைஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துட்றேன் வாங்க. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா உங்களோட பேரும் உங்களோட ஃபோன் நம்பரும் கண்டிப்பாக கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த பேஜ் போனோன்னா ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஃபைலை கம்ப்ளைண்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னால டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மனுதாரரோட அட்ரஸ் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலா ஃபீமேலா அந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு கொடுக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பப்ளிக்கா இல்லை இண்டிவிஜுவலாக பொதுவாக நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை பொது அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்களுக்கான நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்களா, இல்ல உங்களோட விஷயம் சம்பந்தப்பட்டது ஏதாச்சும் நீங்க ரைஸ் பண்றீங்களா, இல்ல சங்கம் மூலியமா ரைஸ் பண்றீங்களா? ஸோ பொதுன்னு வரப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த விஓ அசிஸ்டன்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பப்ளிக்கா கூட பண்ணலாம், பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ்க்காக கூட பண்ணலாம்னு கொடுக்கலாம். கீழே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல தான் உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்க எவ்வளவு வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் நீங்க ஃபுல்லாவே டைப் பண்ணிட்டு அடுத்தது கீழே வந்துடலாம். கீழே வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இந்த இடத்துல கேட்கும். டிபார்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வரும். ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி டைப்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஒன்ஸ் ரெவன்யூ கொடுத்த உடனே ஃபர்தராக வந்து கீழே வந்துட்டே இருங்க. குறை வகை என்னன்னு கேட்கும். குறை வகை வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு கொடுத்தோன்னே ஃபில் ஆகிடும். இப்போலாம் இல்லை அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல கம்பல்சரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து முக்கியமான விஷயம் வந்து வேறு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். வில்லேஜ் பஞ்சாயத்து நீங்கள் எந்த பஞ்சாயத்தோ அந்த பஞ்சாயத்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெவன்யூ டிவிஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக கொடுக்கணும். உங்கள் தாலுக்கா டீட்டெயில்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் எதுக்காக இது பண்றீங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல சப்ஜெக்ட் மாதிரி போடலாம். ஸோ விவோ அசிஸ்டன்ட் ஜாப்க்காக நான் வந்து அப்டேட் கேட்டு இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துட்டு ஃபைல் ஏதாச்சும் அட்டாச் பண்ண சொல்லுவோம். ஸோ நமக்கு ஃபைல் எதுவும் ரொம்ப பெருசாக இருக்காது. நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் நான் என்ன இது சப்மிட் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு சப்மிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சப்மிட் பண்ணியிருக்கேன். டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மதியானம் 2:42க்கு சப்மிட் பண்ணியிருக்கேன் இந்த கம்ப்ளைண்ட்டை. ஸோ இதில் என்ன சப்ஜெக்ட் லைன் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ விஓ அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் பற்றினா அப்டேட் கேட்டு தான் நான் வந்து இது போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 பார்த்தீங்கன்னா என்னோட மாவட்டத்தில் என் தாலுக்காவில் எக்ஸாம் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு பட் 90 டேஸ் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகியும் எனக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. ஸோ இதுக்கு நான் ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறப்ப எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரியுமே கொடுத்துட்டேன். ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட் என்ன, யார்
யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க, அந்த ரிசல்ட் என்ன, அந்த ரிசல்ட் வந்து எப்போ வரும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸும் கேட்டிருக்கேன். மூணாவது என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, எப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட போன வருஷம் அக்டோபர் மாதம் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாசமா விஓ அசிஸ்டன்ட் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இதில் நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் அடிஷ்னலாக கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பெட்டிஷனரில் வந்து பார்த்துருக்கீங்கன்னா நான் இண்டிவிஜுவல் அப்படின்னு தான் போட்டேன். ஏன்னா நான் வந்து எக்ஸாமுக்கு பர்சனலாக அப்ளை பண்ணியிருக்கனால அந்த அப்ளை பண்ணதுனால நான் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். என்னோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ உங்கள்ட்ட இந்த மாதிரி டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்கும். உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அப்படிலாம் கேட்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் மேண்டேட்ரி. இந்த ரெட் கலர்ல ஸ்டார் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதில் எனக்கு வேறு ஏதாச்சும் ஃபர்தராக அப்டேட் வந்துச்சு, அதாவது சிஎம் செல்லுலேருந்து எனக்கு ஏதாச்சும் கால் பண்ணியோ இல்லை மெயில் பண்ணியோ எனக்கு ஏதாச்சும் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட ரிக்வெஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சைட்லேருந்தும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்குறதோட, கால் பண்ணால் இப்போ நீங்கள் கால் பண்ணதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கே இருக்கா அப்படின்னே தெரியாது. பட் அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கான பதில் என்னவோ அதை அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லி தான் ஆகணும். அது வந்து அஃபிஷியலாக ரெக்கார்டில் வந்துடும். இப்போ இந்த பெட்டிஷன் நான் போட்டிருக்கேங்கிறது மேபி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு எடுத்தால் கூட இந்த பெட்டிஷன் டீட்டெயில் வெப்சைட்டில் கிடைக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேரும் ஃபோன் நம்பர் மட்டும் தான் கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னா ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணாலே உங்களை லாகின் பண்ண விட்டுரும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி நான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரண்ட் பேஜில் கம்ப்ளைண்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் டீட்டெயில்ஸ் கேட்கும். டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் கரெக்டாக என்ன இதுவோ அதை இங்கே எழுதிடுங்க. ஸோ எதுக்காக நீங்கள் வந்து இது வந்து இங்கிலீஷ்லையும் இருக்கலாம், தமிழ்லையும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக எழுதிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து என்ன பதில் வருதுன்னு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ